ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் முடிருக்கீங்க. காலை வணக்கம் டு ஆல். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குறல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு கேஸ், ஒரே ஒரு கேஸு, ஆனால் ஓஹோ அப்படின்ற மாதிரி போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு தான் வந்து வெற்றி கிடச்சிது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாதாட்டம் தான் பெரிய விஷயமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு வாதாட்டம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. விக்ரம் எடுத்து வச்ச பாயிண்ட்கள் இருந்தாலும் சரி, இந்த பக்கம் மரோரா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. வியானா வந்து டபா டிபின்னு இழுத்துன்னு போயிட்டாங்க. அட்டா அம்மா பொறுமை சாமி பொறுமைன்ற மாதிரி இருந்துச்சு. எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் எங்கெங்கேயோ போய் வந்து இழுத்து அதை ரொம்ப தூரம் இழுத்துன்னு போய் அவங்க தான் இழுத்துன்னு போகிறாங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் திவ்யா அதுக்கு மேலே அவங்க இழுத்துன்னு போய் பிக் பாஸ் டென்ஷன் ஆகி மூச்சு வாங்கி, அம்மா நான் சாப்பிட்ணும், வீட்டுக்கெலாம் போக வேண்டியது இருக்குது, இப்படியே பண்ணிட்டு தான் என்னம்மா உங்களை எவ்வளோ நேரம் தான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லி, இதில் நடுவில் வேறு விஜய் பார்வதிக்கும் வியானாவுக்கும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்து அப்பப்பா ஒரு வழியாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆக்சுவலாக இதில் யார் வின் பண்ணான்னு சொல்லிட்டல, வினோத் தான் வின் பண்ணாப்புல. அதுவும் வந்துட்டு எப்படி வின் பண்ணாங்கன்னா நம்ம பிக் பாஸ் தலையிட்டு மக்கள் மன்றத்தில் அந்த ஆடியன்ஸாக இருந்தவங்களாம் கலந்து பேசி அந்த வந்து தீர்ப்பை கொடுத்தாங்க. இப்போ என்னென்ன நைட்டு வந்து உட்காடுறாங்க. அப்போ திவ்யா ரொம்ப மன உளைச்சல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா திவ்யா வந்துட்டு எனக்கு வந்து அநீதி ஏற்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க திவ்யா ரொம்ப ஓவராக இழுத்துட்டு போயிட்டாங்க. இன்க்ளூடிங் அவங்களோட லாயராக இருந்த அரோரா கூட சொல்லிட்டாங்க, நீங்கள் ரொம்ப ஓவராக இழுத்துட்டு போயிட்டீங்க, அதை கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் உண்மை. அவங்க மேபி லாயராக இருந்திருந்தால் இது வந்து இன்னும் கொஞ்சம் எடுபட்டுருக்குமோ அப்படின்னு தெரியல. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட் ஆனால் வியானா வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு கேம் ஆரம்பிக்கிறாங்க. எனக்கே ஷாக்காக இருக்குது. சாண்ட்ராவை பற்றி தப்பாக வந்துட்டு திவ்யா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாண்ட்ரா கூட தான் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக பேசி அவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க. டபால்னு என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து அப்படி இந்த பக்கம் வந்துட்டு இப்போ வந்து திவ்யா வந்து சாண்ட்ராக்கு ஆப்போசிட்டாக மாற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு போன வாரம் அந்த டாஸ்க் நடந்துச்சுல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு நெகட்டிவாகவே இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஃபுல்லு வைபு எப்படி இருக்குதுன்னா, இப்போ இந்த எஃப்ஜே சொல்ல பார்த்தீங்களா, ஃபுல்லாக இங்கே நெகட்டிவ் வைப் தான் இருக்குது விஜய் பார்வதியை பற்றி. அது மாதிரி விஜய் பார்வதி பக்கத்தில் கூட உட்காரது கிடையாது, எப்போயாவது ஒரு இடத்த பேசுறது. அந்த மாதிரி வந்துட்டு இவங்க ஃபஸ்ட்டு ஒரு வட்டம், அதுவும் வந்து இந்த டாஸ்க் அவங்க முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் வைப் வந்து அப்படியே இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சான். அதனால் வியானா அந்த பக்கம் ஆப்போசிட் டீமை பார்க்கும்போது தான் வெறுப்பு வந்துச்சான். அதனால தான் இப்போ வந்து விக்ரம் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? அதனால தான் அவங்க விக்ரம் கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி கதையை கொண்டு வராங்க, நல்ல ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதனால தான் நைட்டு விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க, இந்த பொண்ணு நல்லா ரெஜிஸ்டர் கேம் விளாட்றா அப்படின்னு. அதுவும் சொல்லிவிட்டு அப்படி ஒரு கேமரா ஒரு லுக்கு இதை சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ உனக்கு எப்படி இருக்குது, யார் திவ்யா கிட்ட இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்? இல்லை இப்போ நீ வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டேன், எப்படி நீ பிரிஞ்சு வந்துட்ட சாண்ட்ரா கிட்டேருந்து, இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. வேறு லெவலில் அவங்க இல்லை, எனக்கு அவங்க அதை பற்றி சொல்லவே இல்லை. அவங்க மேபி இன்னும் வந்து சாண்ட்ரா மேலே ஒரு நட்பாக இருக்காங்களான்னு தெரியல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் அப்படிலாம் யாரையும் பார்க்குறதில்ல, இவங்க அவங்கெல்லாம் நான் இருக்கிற இடம் வந்துட்டு பாசிட்டிவ் வைப்பாக வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க திரும்ப அந்த சாண்ட்ரா பற்றின விஷயங்களை அப்படியே மண்டை கழுவுறாங்க. ஏன் இப்போ வந்து சாண்ட்ராக்கு எதிராக வந்துட்டு திவ்யா ஏற்கனவே ஒரு வாய்க்காதார போயிட்டுருக்கு, பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் எதுக்கு இந்த பொண்ணு இந்த ஒரு வேலையை செய்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. சாண்ட்ராவை இப்போ வந்துட்டு தப்பாக சொல்லி திவ்யா கிட்ட பேசி திவ்யா வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எதுக்கு திருப்ப முயற்சிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து திவ்யா மேலே சாண்ட்ரா சம்மகாண்டில் இருக்காங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய வந்து எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க, நான் ஹெச்எஃப் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த நாட்டியா அந்த ஸ்கூல் டாஸ்க்கை கூட வந்து ஏன் எனக்கு நீ சொல்லலை, நீ மட்டும் நல்லா பண்ணிட்டன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஏன் இந்த ஒரு வேலையை வந்து கொளுத்தி போடுறாங்கன்னு சத்தியமாக புரியல. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வியானாவோட கேம் வர ஏன் இவ்வளோ மட்டமாக போயிட்டுருக்கு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.